ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, சர்வலோகமும் மகிமைப்படும் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை சாகடித்து உயிரோடு எழுந்த நாள். உலக சரித்திரத்தில் இதுதான் மகத்தான ஒரு நாள். மாபெரும் நற்செய்தியாய் மனிதகுலம் முழுவதற்கும் அறிவிக்கும் ஒரு நாள். இயேசு உயிர்த்தெழுந்த நாள். மத்தேயு 28 அதிகாரம் 6 பாருங்கள். அதிகாலையில் மேரி மேதலேனோடு கூட அநேக சகோதரிமார்கள் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை அடக்கச் செய்த கல்லறை அண்டை அவர்கள் அவளோடு சென்றார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த கல்லறை திறந்து இருந்ததை அவர்கள் கண்டார்கள். அங்கே திறக்கப்பட்ட கல்லறையில் 2 தேவதூதர்கள் அமர்ந்திருந்தார்கள். வருத்தத்தோடு பாரத்தோடு சென்றவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. அந்த தேவதூதர்கள் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி மத்தேயு 28 அதிகாரம் 6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக முறை தன் அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில், நான் எருசலேமுக்கு போகிறோம், என்னை பாவிகள் கையில் அர்ப்பணிப்பேன், என்னை பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத வல்லுநர்கள் என்னை சிலுவையிலே கொலை செய்வார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று அவர் முன்னமே சொல்லியிருந்தார். ஆனால் மந்த புத்தி உள்ளவர்களாய் அந்த காலகட்டத்தில் சீஷர்கள் இருந்ததுனால இதை அவர்கள் உணரவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொட்ட போதுதான் அவர்கள் அறிவு கண்கள் திறந்தது. அதுக்கு பிறகுதான் அதை உணர்ந்தார்கள். இதோ தான் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்தவம், இயேசு உயிர்த்தெழுந்ததைத்தான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், சபைகளுடைய அடித்தளம், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள ஒரு தேவன். இந்த உலகில் உள்ள எல்லா கடவுள் நம்பிக்கை கொண்ட ஜனங்களுக்கெல்லாம் உயிருள்ள ஒரு தெய்வத்தை அறிவிப்பது தான் கிறிஸ்தவம். அவர் பாவத்தை அழித்தவர், சாபங்களை அழித்தவர், இது அக்கிரமங்களை அழித்தவர், சாத்தானை அழித்தவர், சாவை அழித்தவர், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர். உயிர்த்தெழுதல் உங்களுக்கு நமக்கும் ஒரு மாபெரும் மகத்துவமான பரலோக அற்புதங்களையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமது வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. மத்தேயு 28 அதிகாரம் 9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் எல்லோரும் ஒரு பாதத்தை பணிந்து கொண்டார்கள். எத்தனை அற்புதம்! உயிர்த்தெழுந்த இயேசு அவரை தேடிய சகோதரிகளுக்கு சொன்ன செய்தி வாழ்க என்று. இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை எந்த ஜாதியான், எந்த மதத்தான், எப்பேற்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை தேடுவானோ அவனை ஆண்டவர் வாழ்க என்று சொல்லி அவனை வாழ வைப்பார். யோவான் 10 அதிகாரம் 10 வசனம் என்ன சொன்னது? நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க, வாழ்வு கொடுக்க, அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். வாழ்வு கொடுக்கிற கடவுள். இன்றைக்கு இந்த உலகில் உங்களுக்கு சத்துருக்கள் நீ எப்படி வாழ்கிற பார்த்தலாம், விரோதிகள் எப்படி வாழ்கிற பார்த்தலாம், வியாபாரம் செய்கிற இடத்துல நீ எப்படி வாழ்கிற பார்த்தலாம், சொந்த பந்தங்கள் இடத்துல நீ எப்படி வாழ்கலாம் பார்க்கலாம் என்றதை சவால் விடுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவரை நம்புகிறவர்களை எப்படியும் எந்த சூழ்நிலையிலும் வாழ வைக்கிற கர்த்தர். அவர் உங்களை வாழ வைப்பார். அன்றைக்கு படுவனை சுகமாக்கி வாழ வைத்தார், குருடனை சுகமாக்கி வாழ வைத்தார். ஒரு பாவியை பாவத்திலிருந்து தடுத்து, சாவிலிருந்து தடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்வை கொடுத்தார். செத்து போனவனை இயேசு உயிரோடு எழுப்பி அவனை வாழ வைத்தார். வாழ்வு கொடுக்கிற கடவுள் ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 மரித்தேன், ஆயினும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல் என் கையில், பரலோகத்தின் திறவுகோல் என் கையில் என்று சொன்னார்.
பாதாளத்தின் மேல் அதிகாரம் கொண்ட ஆண்டவர், பரலோகத்தின் மேல் சகல அதிகாரம் கொண்ட ஆண்டவர், நித்தியத்துக்கும் 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 உயிருள்ள ஒரு தெய்வம், முடிவற்ற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் அன்பான தெய்வ ஜனங்களே, உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் எல்லோரும் உயிர்த்தெழுதலின் ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் தரும் அற்புதமான ஆசீர்வாதமான அபிஷேகம் உள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்வை பெற்றவர்களாக நாம் சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். வாழத் தெரியாமல் வாழ்கிறவர்களுக்கு இயேசு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வாழ்வு பெறும்படி நாம் செய்வோம். இதுதான் உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் அறிவிக்க வேண்டிய மாபெரும் நற்செய்தி. என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் கண்ணீரில், துக்கத்தில், துயரத்தில், சாவில், மரண நோயில், பிசாசு பிடியில், எதிரியின் பிடியில், பொய் வழக்குகளை சிக்கியிருக்கிற பேர்பட்டவர்களையும் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உயிருள்ள தெய்வம் என்ற செய்தியை நாம் விசுவாசித்து அதை நமது வாழ்க்கையில் மகிமையாக ஏற்றுக்கொள்ளவும் பிறருக்கு அறிவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, எத்தனை மகிமை! நீ சொன்னபடியே உயிரோடு எழுந்தீர், சாவை சாகடித்து விட்டீர், 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டீர். உமக்கு மகிமை மகிமை மகிமை. உமக்கு என்றென்றும் புகழ், துதி, ஆராதனை உண்டாவதாக. உமது வருகை வெகு சமீபம் ஆண்டவரே. இதோ உயிருள்ள ஆண்டவராம், உயிருள்ள தெய்வமாம் இயேசுவே, உம்மை மனிதகுலம் முழுவதற்கும் அறிவிக்க அந்த உயிர்த்தெழுதலின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.